கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையத்தில் பொது இடத்தில் மது அருந்திய நபர்களை கண்டறிந்து எச்சரித்து அனுப்பினர். பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் முதன்முறையாக ட்ரோன் கேமரா மூலமாக காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கோட்டை பிரிவு பகுதியில் பொது இடங்களில் மது அருந்திய நபர்களை காவலர்கள் கண்டறிந்தனர். இதனையடுத்து ட்ரோன் கேமராவில் உள்ள ஸ்பீக்கர் மூலமாக காவலர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து மது குடிப்பவர்கள் கலைந்து சென்றனர். சேலத்தில் பச்சிளம் குழந்தை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் புரோக்கர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரியபுத்தூர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் கவிதா தம்பதியின் 7 நாட்களே ஆன பெண் குழந்தை ராக்கிப்பட்டியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்ற இடைத்தரகர் மூலம் ராமநாதபுரத்தை சேர்ந்த முத்துலட்சுமி இந்திரகுமார் தம்பதிக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர் ராமமூர்த்தி, முத்துலட்சுமி, இந்திராகுமாரை கைது செய்து குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தொடர் விடுமுறை மற்றும் மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய், பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதுடன் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் நல தீர்த்தத்தில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்ததுடன் எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இளைஞர்கள் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் கைகலப்பாக மாறியது. திமுக முன்னாள் நிர்வாகி ஒருவரின் வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்த ஆட்டோ டிரைவர் தமால், அவரது சகோதரர் அஜித்குமார் இருவரும் வாடகை தராமல் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களிடம் வாடகை வசூலிக்க சென்ற டீக்கடைக்காரர் கார்த்திக் என்பவர் கடுமையாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் தமால், அஜித்குமார் தரப்புக்கும் கார்த்திக் தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமிக்க முயன்றதாக பொதுமக்கள் இரவு முழுவதும் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்டூர் பகுதியில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் பொதுப்பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து கேட் அமைக்க முயன்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இரவு நேரத்தில் கேட் அமைக்க வந்தவர்களை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தினர். தகவல் தெரிவித்தும் காவல்துறையினர் உடனடியாக வராததால் மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். அசாமில் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காடு பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் சொந்த ஊரில் கடலோர காவல்படை வீரர்களின் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. 31 வயதான சுடலைமணி வியாழக்கிழமை 7 ராணுவ வீரர்களுடன் வாகனத்தில் சென்றபோது பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். அவரது உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டு பின்னர் சொந்த ஊருக்கும் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு MP கனிமொழி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் சமபந்தி கிடாய் விருந்து விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்பாடி கிராமத்தில் உள்ள மந்தகுமாரன் சுவாமி கோவிலில் களரி திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற சமபந்தி கிடாய் விருந்தில் சுமார் 180 ஆடுகள் கோவில் முன்பு பலியிடப்பட்டன. இந்த கிடாய் விருந்தில் 5000க்கும் மேற்பட்ட ஆண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உணவருந்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளுக்கு சீல் வைத்து மூட அமைச்சர் VK ராஜு உத்தரவிட்டார். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் தென்காசி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான VK ராஜு சங்கரன் கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் கைத்தறி மற்றும் சாயப்பட்டறை ஆலைகளை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது 22 சாயப்பட்டறை ஆலைகள் அரசின் அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் பாதூரில் பாதி விலைக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் தருவதாக கூறி மக்களிடம் சிலர் பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு பாலாஜி பர்னிச்சர் மார்ட் என்ற பெயரில் வந்த நபர்கள் டிவி, மிக்சி உள்ளிட்ட பொருட்களை குறைந்த விலையில் தருவதாக கூறி 30க்கும் மேற்பட்டோரிடம் தலா 5000 ரூபாயை வசூலித்துள்ளனர். பின்னர் சிலருக்கு கேஸ் அடுப்பு வழங்கியவர்கள் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களின் தொடர்பு எனும் செயல் இழந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் உசிறி அருகே திருத்தலையூரில் மழைநீருடன் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கழிவுநீர் வாய்க்கால் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் இருப்பதாகவும் பல இடங்களில் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீரும் புகுந்த நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் முசிறி துறையூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.
இடைத்தேர்தலில் 6 தொகுதிகளிலும் தாவேகா நிச்சயம் வெற்றி பெறும் என சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். கடந்த வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு வெற்றி தமிழகம் என்ற தலைப்பில் 436 திட்டங்கள், இதெல்லாம் தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டமாக இருப்பதால் நிச்சயமாக வரக்கூடிய இடைத்தேர்தலில் 6க்கு 6 தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். டேட்டிங் ஆப் மூலம் கோவையைச் சேர்ந்த பெண்ணிடம் பழகி 2 கோடி ரூபாய் வரை பணம் பெற்று மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் டேட்டிங் செயலி மூலம் வெளிநாட்டில் வசிக்கும் கோவையைச் சேர்ந்த பெண்ணுடன் அறிமுகமாகி பல்வேறு காரணங்களை சொல்லி 2 கோடி ரூபாய் வரை பெற்றுள்ளார். இதையடுத்து அப்பெண்ணுடன் பேசுவதை நிறுத்தியதால் கோவை சைபர் கிரைம் போலீசாரிடம் அப்பெண் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவலர்கள் அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்றும் பல பெண்களிடம் மோசடி செய்ததையும் கண்டறிந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வில்லியநல்லூரில் அமைந்துள்ள வஸ்திராபரணி மகா மாரியம்மன் கோவிலின் 19வது ஆண்டு வருஷாபிஷேகம் மற்றும் பால்குடம் காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பழவாற்றங்கரையில் இருந்து பம்பை, உடுக்கை மேலதாளங்கள் முழங்க மஞ்சள் உடை அணிந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்தும் அலகு காவடி மற்றும் கூண்டு காவடிகள் எடுத்தும் ஊர்வலமாக வந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் வருஷாபிஷேகத்தையொட்டி கலசாபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு நவலாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா கோஷங்களை எழுப்பி முருகனை வழிபட்டனர். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளுக்கு சென்று ஆய்வு செய்த அமைச்சர் சிகிச்சை முறைகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். வரும் 1ஆம் தேதி தொடங்க உள்ள 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமில் அனைத்து தகுதியான கால்நடைகளுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் பிரதிநிதியாக இருப்பவர் தமிழகத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என தாம் நினைப்பதாக கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக அரசு முக்கிய பதவி நியமனங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். மீன்பிடி தடை காலம் முடிவடைந்தாலும் புதுச்சேரியில் மீன்களின் விலை குறையவில்லை. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி மீனவர்களின் வலையில் கிளிச்சை மீன்கள் அதிகளவில் சிக்கியுள்ளன. வழக்கமாக 30 கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி 750 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் தற்போது தேவை அதிகரித்ததால் ஒரு பெட்டி 1500 ரூபாய் வரை விலை போனது. மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்படும் கிளிச்சை மீன்கள் பெருமளவில் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன.